அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்தி இருக்குமே, ஆனால் கட்டாயமாக அதில் பொருளாதார ஆதாயம், குறுக்கு வழி ஆதாயம் எதுவும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை அந்த விஜயும் நடத்த மாட்டார், அவங்க அப்பா சந்திரசேகரன் நடத்த மாட்டார், அந்த கட்சியும் நடத்தாது. இது நாடறிந்த உண்மை. ஆனா இப்போ சட்டசபையில ஆதரவாளர்கள் வந்து திமுகவுக்கு ஸ்டாலின் அவர் 900 கோடி வாங்கினாருன்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோடிகளை வாங்குவது திமுகவினுடைய வழக்கம், அவர்களுடைய கைவந்த கலை. அவர்களை பின்பற்றி அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களும் அதையே பின்பற்றுகிறதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நல்லவர்களை போல் நடிக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள். கட்டாயமாக விஜய் எந்த அளவுக்கு ஒரு கொள்ளைக்காரரோ பொதுமக்களுடைய பணத்தை சுரண்டுவதில் அது திமுகவுக்கு சமமாக இருக்கிறது என்பதை காட்டுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. தொகுதி மறுவரை குறித்து முதல்வர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன? அந்த மறுவரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அம்மா காலத்திலிருந்தே, நாங்கள் தலைவர் காலத்திலிருந்தே அதை வலியுறுத்தி வருகிறோம். காரணம், தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு உரிய எந்த இடம், ஆந்திராவுக்கு போனாலும் சரி, கேரளாவுக்கு போனாலும் சரி, கர்நாடகத்துக்கு போனாலும் சரி, வேறு பிற மாநிலங்களுக்கு சென்றாலும் அதை தடுத்து நிறுத்தி கட்டாயமாக தமிழ்தாயினுடைய மானத்தை காப்பதுதான் இரட்டை இலையின் நோக்கம், எடப்பாடியாரினுடைய நோக்கம். அதை ஈழேற்றுகிற பணிக்கு குறுக்க யார் நின்றாலும் அதை இந்த தமிழுக்காகவே கட்சியை வைத்திருக்கிற எடப்பாடியாருடைய தலைமையில் இந்த இயக்கம் விட்டுக் கொடுக்காது. இது நடைமுறை உண்மை. சட்டசபையில எல்லாம் நேரலை பண்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில எல்லாம் நேரலை பண்ணிருக்காங்க லைவ்ல, அதை எப்படி பாக்குறீங்க? நல்லதா கெட்டதா? சட்டசபையில சென்சார்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது அது தடுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட உண்மைகளை மட்டுமே வெளியிடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த பத்திரிகைகளை அவர்கள் கட்டுப்பாட்டிலே திமுக வச்சிருக்குது. அதை போலவே இந்த வெற்றி கழகமும் வச்சிருக்கு. அதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நாட்டுக்கு நல்லது செய்கின்ற இரட்டை இலை சின்னத்திற்கு பலன் ஒன்றும் இருக்காது. மாறாக மக்களை ஏமாற்றி, பொது மற்ற கட்சிகளை ஏமாற்றி கொள்ளையடிக்கின்ற கும்பலுக்கு, இந்த வெற்றி கழகம் போன்ற கும்பலுக்கு, திமுக போன்ற கும்பலுக்கு அது பலனை தருகிறது. எங்களுக்கு பலனை தராது. அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்தார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அறிவித்தாரு. அந்த ஒரு குழுவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால அதிமுக பலம் எடுக்கிறதா? தலைமையோட பேச்சை கேட்கறது இல்லையா? எந்த காலத்திலுமே வேலுமணி அவர்களுக்கு கட்சியிலே செல்வாக்கு இல்லை. அவர் ஒரு சூது பாதோட செயல்படுகிற ஒரு மனிதர் என்பதனை அவர் எம்ஜிஆரை ஏமாற்றினார், அம்மாவை ஏமாற்றினார், எடப்பாடியை ஏமாற்றினார். பணம் சேர்ப்பதிலேயே அக்கறையாக இருந்தார். வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தார். எனவே வேலுமணி பேசுகிற பேச்சுக்கு உங்கள் பத்திரிகை போன்ற பத்திரிகைகள் முக்கியத்துவம் தருவது நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லது. என்னங்க, பல ஆண்டுகள் நான் நிதியமைச்சராக இருந்தேன். நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் அதை கரைத்து குடித்தவன் நான் என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த நிலையிலே இப்ப இருக்கிற நிதியமைச்சர் இப்பதான் ஆட்சிக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகும். எனவே அவரை கணக்கிட முடியாது, கருத்தில் கொள்ள முடியாது, அதற்கு முக்கியத்துவம் தர முடியாது. காரணம் அவர் ஒரு பச்சிலம் கூடாது. அதிமுக தலைமையின் பேச்சு கேட்காத அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. என்னென்ன கட்சியிலிருந்து SP வேலுமணி நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்கள கேளுங்க. நீங்க தலைமை சார்பா அந்த பேச்சு கேட்கல. அவங்க அது யாரு பேச்சா இருக்கட்டும், இரட்டைலைக்கு துரோகம் செய்கிற பேச்சு எந்த பேச்சாக இருந்தாலும் அந்த பேச்சை எம்ஜிஆர் என்ற அந்த கழகத்தினுடைய காப்பாளர் அவர்
கண்டிப்பார். அதே போலவே யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய பார்வைக்கு அனலைசிஸுக்கு செல்லாமல் இருக்காது. எனவே நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். எம்ஜிஆருடைய ஆவி அதை பார்த்துக்கொள்ளும்.